நான் இங்கே இருக்கும் போது உங்களுக்கு பயம் எதற்கு? என் அருள் இல்லாமல் ஒரு இலை கூட நகர முடியாது. என்னை பார், நான் உன்னை பார்ப்பேன். என் பக்கத்தில் இருங்கள், அமைதியாக இருங்கள், மற்றதை நான் செய்கிறேன். காண்பதெல்லாம் என் உருவம், எறும்பு, ஈ அரசன், ஏழை எல்லாம். எப்பொழுதும் கடவுளை நினைத்தால் அவர் என்ன செய்கிறார் என்பதை நீங்கள் காண்பீர்கள். யாருக்காவது இன்னொருவர் மீது கோபம் வந்தால் அவர்கள் என்னையே காயப்படுத்துகிறார்கள் என்பதாகும். எது வருகிறதோ அதில் திருப்தியுடனும் உற்சாகத்துடனும் இருங்கள். கடவுளின் அனுமதியின்றி உங்களால் எதுவும் செய்ய முடியாது. இறுதி வரை உங்களுடன் ஒட்டிக்கொள்ளும் நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுங்கள். சரியது தவறு எது என்று பிரித்து அறிந்து நேர்மையாகவும் நல்லொழுக்கமாகவும் இருங்கள். மற்றவர்களை பார்த்து கோபப்படாதீர்கள், ஆக்ரோஷமாக இருக்காதீர்கள். ஆனால் மற்றவர்களின் புகார்களை சகித்துக் கொள்ளுங்கள். சும்மா இருக்காதீர்கள். கடவுளின் நாமத்தை உச்சரித்து புராண வசனங்களை படியுங்கள். செல்வத்தின் முக்கியத்துவத்தை கண்டு மயங்க வேண்டாம். யாருடனும் சண்டையிடவோ பழி வாங்கவோ யாரையும் அவதூறு செய்யவோ வேண்டாம். உங்கள் உலக நடவடிக்கைகளை மகிழ்ச்சியுடன் செய்யுங்கள். ஆனால் கடவுளை மறந்து விடாதீர்கள். கடவுளுக்கு எல்லா இடங்களிலும் முகவர்கள் உள்ளனர். அவர்களின் சக்திகள் உயர்ந்தவை. கடவுள் தம்முடைய அன்பை வெளிப்படுத்துவார். நம்பிக்கையுடனும் பொறுமையுடனும் இருங்கள். நீங்கள் எங்கிருந்தாலும் நான் எப்போதும் உங்களுடன் இருப்பேன். நான் உருவமற்றவன், எங்கும் நிறைந்தவன். மனிதனுக்குள் இருக்கும் தெய்வீகத்தை காணுங்கள். நான் எல்லாவற்றிலும் இருக்கிறேன். அப்பால் எல்லா இடத்தையும் நிரப்புகிறேன். என் பக்தனின் அடிமை நான். நான் எனது தொண்டனுக்கு வேலைக்காரன். நான் என்ன கொடுக்க விரும்புகிறேனோ அதை அவர்கள் கேட்கும் வரை என் பக்குகள் என்ன கேட்கிறார்களோ அதை கொடுப்பேன். நான் அனைவரையும் சமமான கண்ணால் பார்க்கிறேன். யார் என் பெயரை உச்சரித்தாலும் நான் அவர்களுடன் இருப்பேன். நான் உங்களை இறுதி வரை என்னுடன் அழைத்துச் செல்வேன். யாராவது புண்படுத்தினால் நீங்கள் பதிலுக்கு பதிலடி கொடுக்க வேண்டாம்.
யாருக்காவது இன்னொருவர் மீது கோபம் வந்தால் அவர்கள் என்னையே உடனடியாக காயப்படுத்துகிறார்கள் என்பதாகும். செயல்களை இறைவனின் செயலாக நாம் நாம் பற்றற்றவர்களாகவும் கர்ம பந்தத்திலிருந்து விடுபட்டவர்களாகவும் இருப்போம். நீங்கள் செல்வந்தராக இருந்தால் பணிவாக வளைந்து இருங்கள். தாவரங்கள் கூட பழம் கொடுக்கும் போது வளைக்கின்றன. நீ உனது எண்ணங்களுக்கும் குறிக்கோள்களுக்கும் என்னை மட்டுமே குறிக்கோளாக்கிக் கொண்டால் உன்னத இலக்கை அடைவாய். நீங்கள் கடவுளை பற்றி என்ன படிக்கிறீர்கள் மற்றும் நினைக்கிறீர்கள் என்பதையே தியானம் செய்யுங்கள். காமத்துக்கு அடிமையானவர்களுக்கு முக்தி சாத்தியமில்லை. நீங்கள் முழுமையாக குருவிடம் சரணடைய வேண்டும். அது மட்டுமே சாதனையாகும். ஆசீர்வாதம் கொடுப்பதே என் வேலை. என் பக்தர்கள் அனைத்தையும் குருவாக பார்க்கிறார்கள். என்னை நேசிப்பவர்கள் மீது என் கண் எப்போதும் இருக்கிறது. என் மக்கள் தாங்களாகவே என்னிடம் வருவதில்லை. நானே அவர்களை தேடிக் கண்டுபிடித்து என்னிடம் கொண்டு வருகிறேன். சாதுவின் காலில் விழும் வரை பாவம் ஓயாது. மற்றவர்களின் செயல்கள் அவர்களை மட்டுமே பாதிக்கும். உங்கள் சொந்த செயல்கள் மட்டுமே உங்களை பாதிக்கும். கடவுளின் அருளில் நம்பிக்கை வையுங்கள். பொறுமை உங்களை தொலைதூர இலக்குக்கு அழைத்துச் செல்கிறது. உண்மையை மட்டுமே பேசுங்கள். தான தர்மங்களுக்காக பணத்தை செலவிடுங்கள். தாராளமாகவும் இருங்கள். ஆனால் உதாரித்தனமாக இருக்காதீர்கள். இறைவனிடம் முழுமையாக சரணடையுங்கள். நான் இரவும் பகலும் என் மக்களை நினைத்து பார்க்கிறேன். அவர்களின் பெயர்களை திரும்ப திரும்ப சொல்கிறேன். போட்டி மனப்பான்மையும் சச்சரவும் இல்லாதவர்கள் இறைவனிடமிருந்து பாதுகாக்கப்படுவார்கள். ஷீரடியில் மட்டும்தான் இருக்கிறார் என்று நினைப்பவர்கள்
என்னை அறியத் தவறிவிட்டார்கள் என்பதாகும். கடவுள் கொடுப்பது ஒருபோதும் தீர்ந்து விடுவதில்லை, மனிதன் கொடுப்பது ஒருபோதும் நிலைப்பதில்லை. நமது கடமை என்ன? ஒழுங்காக நடந்து கொள்ள வேண்டும், அது போதும். எந்த உயிரினம் உங்களிடம் வந்தாலும் அது மனிதனாகவோ அல்லது வேறு விதமாகவோ அதை பரிவுடன் நடத்துங்கள். நீங்கள் எதையாவது செய்ய முற்படும் போதெல்லாம் அதை முழுமையாகச் செய்யுங்கள் அல்லது செய்யவே வேண்டாம். யார் என்னை தங்கள் உள்ளத்தின் ஒரே பொருளாக காண்கிறார்களோ அவர்கள் கடலில் சங்கமிக்கும் நதியைப் போல என்னுள் ஐக்கியமாகிறார்கள். மனைவி, குழந்தை, பெற்றோர்களிடம் இருந்து மனதை விலக்கி என்னை நேசிப்பவனே என் உண்மையான பக்பன். இன்னொருவரிடமிருந்து துஷ்பிரயோகத்தை உங்களால் தாங்க முடியாது. ஒரு எளிய வார்த்தை 1 2 சொல்லுங்கள், இல்லையெனில்